ஓஷோ உலகம். ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது இளவரசர் சார்லஸ் இருக்குல்ல, அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். இப்போ இளவரசர் சார்லஸ்னும்போது இங்கிலாந்தில் வந்து ராஜ பரம்பரையில் வந்து அரச பரம்பரையில் பிறந்தவர் இல்லையா. அரச பரம்பரையில் இருப்பவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. அவர் வந்து தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் பேட்டி கொடுக்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து தினமும் மரங்களுடன் பேசுகிறேன், செடிகளுடன் பேசுகிறேன், கொடிகளுடன் பேசுகிறேன், பூக்களுடன் பேசுகிறேன், உரையாடுகிறேன். மரங்கள் கூட எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூக்கள் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செடிகள் கூடயும் கொடிகள் கூடயும் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குள்ளே வந்து பல மணி நேரங்கள் அந்த உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நேர்காணல் இவர் சொன்ன உடனே மேற்கத்திய உலகம் இருக்குல்ல, அது அப்படியே மிரண்டுருச்சு. என்னையா இது, செடிகள் கூடயும் மரங்கள் கூடயும் கொடிகள் கூடயும் பூக்கள் கூடயும் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரா? செடிகள் கூட எப்படி பேச முடியும்? மரங்கள் கூட எப்படி பேச முடியும்? பூக்கள் கூட எப்படி பேச முடியும்? கொடிகள் கூட எப்படி பேச முடியும்? என்ன இது, உளர்றாரா? இதை மரகரை கண்டு போச்சா? பைத்தியமா? கிறுக்கு பிடிச்சிருச்சா? லூஸா? எதிர்காலத்தையே நாட்டே ஆள போகிற மன்னன் இளவரசர் இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரி. இதில் என்ன மேட்டர்னா, இப்போ நம்முடைய கீழை நாடுகள்ன்றோம்ல, நமக்கு வந்து இந்த ஆன்மீகம், செடிகள் கூட பேசுகிறது, மரங்கள் கூட பேசுகிறது அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா நம்முடைய ஞானிகள் ஞான கருத்துக்களை எல்லாம் நிறையா விதைச்சிருக்காங்க. விதைச்சி ஓரளவுக்கு கம்பேரிட்டிவாக நமக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து முழுமையாக தெரியலைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது நமக்கு ஓரளவுக்கு இதை பற்றி உள்ள விஷயங்கள் கொஞ்சம் தெரியும் அப்படி வச்சுங்களேன். தியானம் அப்படின்ற பல மேட்டர்கள்லாம் வந்து கீழை நாடுகள் அப்படின்றக்கூடிய நமக்கெல்லாம் அது ஓரளவுக்கு தெரியும். மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து இந்த தியானம்ன்றது, மெடிடேஷன்ன்றது, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இளவரசர் சார்லஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார்னா, இங்கிலாண்டில் என்ன நினச்சிருப்பாங்க, லண்டனில் என்ன நினச்சிருப்பாங்க, மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், பணக்காரர்கள், அரச வம்சத்தில் இருப்பவர்கள், நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள், அமைச்சர்களாக இருப்பவர்கள், படித்த அறிவாளிகள், இவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? உண்மையாகவே ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்கிற மாதிரி அவரை வந்து ஒரு பைத்தியம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, லூசுன்னு தான் நினச்சிருப்பாங்க, மரகரண்டு போன கேஸு அப்படி தான் நினச்சிருப்பாங்க, ஏதோ வந்து நிதானத்தை இழந்து உளர்றாரு அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. டெஃபினட்டாக அவங்களுடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும். இவர் மேலே வந்து ஒரு உயர்ந்த மதிப்பு, மரியாதை தோன்றி இருக்காது. ஆனால் உண்மையாகவே நமக்கு யோசித்து பார்த்தா, இளவரசர் சார்லஸ் வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை கூறியிருக்கா அப்படின்னும்போது உண்மையாகவே எனக்கெல்லாம் அவர் மேலே மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை உண்டாகிறது. ஒரு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அரச வம்சத்தில் பிறந்த ஒரு மனிதர், இளவரசராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், செடிகளுடனும் கொடிகளுடனும் மரங்களுடனும் பூக்களுடனும் உரையாடுகிறேன், பேசுகிறேன் பல மணி நேரங்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்து செடிகள் கூட பேசிகிட்டு இருக்கீங்க? மரங்கள் கூட எவ்வளோ பேர் பேசுகிறீங்க? கொடிகள் கூட எவ்வளோ பேர் பேசுகிறீங்க? பூக்கள் கூட எத்தனை பேர் பேசிட்டுருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போ யோசிச்சு பார்த்தா நீங்கள் ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்களே முக்கால் பேசி பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. ஆனால் செடிகள் கூடயும் மரங்கள் கூடயும் பூக்கள் கூட பேசுகிறதுன்றது எவ்வளோ பெரிய உன்னதமான நிலை. யோசிச்சு பாருங்கள். இதில் என்னென்னா, விஞ்ஞானிகள் இருக்காங்கள, ஆராய்ச்சி அறிஞர்கள், அறிவியலில் வந்து மிகப்பெரிய முத்திரை பதித்த மனிதர்கள், அவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரங்கள் கூட நம்ம பேசும்போது அப்படியே சில மணி நேரங்கள், சில மணி துளிகள், அப்படியே சில நிமிடங்கள் அப்படியே உட்காந்து மரங்கள் கூட உட்காந்து பேசி அப்படியே பல விஷயங்களை மரங்கள்கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால், மரங்கள் வந்து இயல்பாகவே வளர்கிறத விட நல்லா வளருதான். கொடிகள் கூட நம்ம போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கொடி படருதில்ல, படர்ற கொடி வந்து இன்னும் அதிகமாக படருதான், வேகமாக படருதான். அதே மாதிரி ஒரு பூச்செடி அப்படின்றோம்ல, மரங்களில் இருக்கக்கூடிய பூவாக இருந்தாலும் சரி, செடியில் இருக்கக்கூடிய பூவாக இருந்தாலும் சரி, கொடியில் இருக்கக்கூடிய பூவாக இருந்தாலும் சரி, அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூக்கள் வந்து அருமையாக பூக்கின்றன. பூக்கள் நிறைய பூக்குது, எப்பவும் பூக்கிறத விட அதிகமான பூக்கள் மலர்கின்றன அப்படின்றது. அப்போ அந்த உரையாடலுக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, வேல்யூ இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ மனிதர்கள் பேசுவதை மரங்கள் விரும்புகின்றன, செடிகள் விரும்புகின்றன, கொடிகள் விரும்புகின்றன, பூக்கள் விரும்புகின்றன. அப்படி தானே அர்த்தம். பூக்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கிறது, செடிகளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, கொடிகளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, தாவரங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றது, மரங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. உன்னதமான விஷயங்களை கேட்பதால் அதற்கு ஒரு புலகாங்கித நிலை உண்டாகிறது. அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நம்ம வந்து இளவரசர் சார்லஸை வந்து உண்மையாகவே நாம் மிக உயர்வாக நினைக்க வேண்டும். அவர் வந்து நம்ம மண்ணில், இந்திய மண்ணில் பிறந்தவர் அல்ல,
ஆங்கிலேய மண்ணில் பிறந்தவர். ஆங்கிலேய மண்ணில் பிறந்த ஒரு மனிதன் கீழை நாடுகளில் இருப்பவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட சிந்தனையுடன் இருக்கிறார். அதுவும் அரச வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னென்னா இளவரசர் சார்லஸ் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே அது பரபரப்பான விஷயமாக இங்கிலாண்டில் ஆனது. இங்கிலாந்தில் வந்து இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தா நெருப்பு பற்றி எரியுதுன்றாங்கள்ல, நெருப்பு பற்றி எரிஞ்சிச்சு இவர் சொன்ன விஷயம். அப்படியே எல்லாரும் மக்கள் ஃபுல்லாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தவங்க ஃபுல்லாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகைகள் ஃபுல்லாக இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது, சார்லஸ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, செடி கூட பேசிகிட்டு இருக்காராம், மரங்கள் கூட இப்படி பேசிகிட்டு இருக்காராம் அப்படின்ற அளவுக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக தான் அதிகமாக இதை பற்றி விவாதிச்சிருப்பாங்க இங்கிலாண்டை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இளவரசர் சார்லஸினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இதை ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அதை படிக்கும்போது எனக்கு வந்து அளவற்ற மதிப்பு மரியாதையும் சார்லஸ் மேலே உண்டாச்சு. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் நிச்சயமாக சார்லஸ் மேலே ஒரு அளவற்ற மதிப்பு மரியாதை உண்டாகும் என்று தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஆழமான விஷயம், மிகப்பெரிய விஷயம், உயர்ந்த விஷயம், உன்னதமான விஷயம். சாதாரணமாக வந்து அப்படியே வந்து படித்து இந்த இதில் படிச்சுட்டு அப்படியே நெக்லெக்ட் பண்ணி அப்படியே போகிற போக்கில் விட்டுட்டு போகிற மேட்ரு கிடையாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிற மேட்ரு கிடையாது. மிக உயர்ந்த ஒரு கருத்து, உயர்ந்த உன்னதமான மரியாதைக்குரிய மதிப்புமிக்க ஒரு சம்பவம். மரங்களுடனும் செடிகளுடனும் கொடிகளுடனும் பூக்களுடனும் உரையாடக்கூடிய விஷயம் அப்படின்றத நீங்கள் அநேகமாக இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.